மன்னிப்பு கேக்குற? அவளை கேட்க சொல்லு. நீ ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க என்ன பத்தி பேசுறதா கூட பரவாயில்ல, ஆனா என் அம்மாவை பத்தி என் அக்கா தங்கச்சிங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. அதுக்காக தான் அடிச்சேன். அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? மாப்ள உடனே எடுத்து பேசுறாடா. இங்க பார், இப்ப நீ மன்னிப்பு கேட்கல, இந்த வீட்லயே இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ. மன்னிப்பு கேக்குறியா, வெளியே போறியா? சூர்யா, துர்காமா வெளியே போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, வேண்டாம் சூர்யா, அவங்க இங்கே இருக்கட்டும் சூர்யா. தேவிமா, நீ பேசாம இரு. சூர்யா, அத்த, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. இப்ப நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? துர்கா, ப்ளீஸ் அம்மாக்காக மன்னிப்பு கேட்டுருமா ப்ளீஸ். மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? வீட்டை விட்டு வெளியே போ. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னங்க பொறுமையா இருக்கிறது? எங்க அம்மாவை அடிச்சிருக்கா, மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. விடாதடா மாப்ள, வெளியே பிடிச்சி தள்ளு. காரணமே இல்லாம மன்னிப்பு கேட்க சொன்னா நான் எப்படி? நான் உங்ககிட்ட விளக்க எதுவும் கேட்கல, மன்னிப்பு கேட்கல. இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள ப்ளீஸ். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? ஒன்னதான் வெளியே போ. ஐயோ துர்கா, அம்மா வெளியில போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, தேவிமா, அம்மா இங்கே இருக்கட்டும் சூர்யா. வேண்டாம், போகாத துர்கா. துர்காமா, நீங்க போகாதீங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா, போகாதீங்க. இந்த துர்காமா, வேண்டாம் துர்காமா, நீங்க இங்க இருங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா. சூர்யா, வேண்டாம் சூர்யா. துர்காமா இங்க இருக்கட்டும் சூர்யா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, போகாதீங்கம்மா. என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா. நீ அழாதடா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம்ல, அது சூர்யா. சிஸ்டர் வாங்க, வாங்க. அங்க பாருங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்பா அம்மா வரணும்னு சொல்லிருக்காங்க. துர்காமாவும் நீங்களும் வரணும். இங்க பாரு தேவிமா, துர்கா உனக்கு இனிமேல் அம்மாவே கிடையாது. அவங்க எல்லாம் எதுக்கும் வரமாட்டாங்க. எப்பவும் போல நான் மட்டும்தான் வருவேன். நான் உன்னை கூட்டு போறேன், வா. இல்ல சூர்யா, இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வரணும். அப்படி வரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சரி, அப்ப போகாத. அப்பாடா சிஸ்டர், உங்க பிளான் இப்பதான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இத இப்படியே ஊதி பெருசாக்கணும்னா துர்காவையும் மாப்பிளையும் ஈஸியா பிரிச்சு விட்டுறலாம் சிஸ்டர். என்ன சொன்ன? என்னையே கை நீட்டி அடிச்சிட்டால, அவளை நான் உண்டு இல்லன்னு ஆக்குறேன். அப்ப கிளம்புங்க, முதல்ல போய் சாமியார பார்த்துட்டு வந்துருவோம். வா. வெற்றி மீது வெற்றி வந்து. வாங்க மேடம். வணக்கம். நேத்திக்கே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு போயிருந்தோம்ல, ஞாபகம் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, அம்மா கூப்பிடுவாங்க. சரி வாங்க மாதாஜி, உட்காருங்க.
அப்பா ஜெயந்தி அம்மா கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல. ஹலோ வணக்கம் மேடம். மாயாவும் சங்கர பாண்டியும் வந்திருக்காங்க மேடம். சரி ஓகே, நான் வந்துட்டே இருக்கேன். அவங்கள வெயிட்டிங் ஹால்ல உட்கார வச்சிருங்க. சரியா? வெயிட்டிங் ஹால்ல தான் மேடம் உட்கார வச்சிருக்கேன். சரி சரி, நான் உடனே கிளம்பி அங்க வந்துடுறேன். ஓகே மேடம். போங்க. ஐயோ சிஸ்டர், இப்படி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. லக்ஷ்மி மேடம், நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி தான் மேடம். அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே பக்காவா இருக்கு மேடம். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேடம். சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவங்கள அது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம். சிஸ்டர், கும்பல் கும்பலா இவங்கள பார்க்க வராங்கன்னா அவ்வளவு பவர். இவங்க சாதாரண சாமியார் இல்ல, பெரிய சாமியார். சும்மா இரு. அவங்கள வர சொல்லு. சரிங்க மேடம். மாதாஜி நம்மள கூப்பிட வந்துட்டாங்க. நீங்க உள்ள போங்க. போங்க மாதாஜி. வணக்கம் குட்டி சாமி.